மணி வீரா கிட்ட, டேய் அந்த ஆளை பாருடா பேயறிஞ்ச மாதிரி கிடக்குறான்டா, போய் அவர்கிட்ட பேசிடான்னு சொன்னா, பந்துல அடி வாங்கினது நான் தானே, என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்ப, டேய் என்னையும் தாண்டா ரேகிங் பண்ணாங்க, என்ன இருந்தாலும் அவர் நம்ம ஜாக்கி அண்ணன் தானே, போய் பேசிடான்னு கன்வின்ஸ் பண்ணி அனுப்ப, வீராவும் சரி பேசி தொலைகிறேன்னு வந்து, என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது தப்புனா, நீங்க அப்படி ரேகிங் பண்ணியிருக்க கூடாது, ஆனா அதுக்கு எங்க அப்பாவும் அப்படி மிரட்டி இருக்க கூடாது, எங்க அப்பாவுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், இனிமேலாவது ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி கை கொடுக்க, அப்ப மாத்தையன் வீராவை கூப்பிட்டு, தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா, அவன் தூங்கி அரை மணி நேரம் ஆச்சுன்னு சொல்ல, உடனே மணி சிரிச்சுக்கிட்டே வந்து, ஏண்டா அந்த ஆளு படுத்திருக்கத பார்த்தாலே தெரியலையான்னு கேட்க, வீராவும் மொக்க வாங்கின கடுப்புல அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறான். இங்க தங்கமும் லாராவும் வீட்டுல அடம் பிடிச்சு சண்டை போட்டு அடி வாங்கி எல்லாம் இங்க வந்து சேர்ந்தேன், எல்லாமே வேஸ்டா போயிரும் போல, அகாடமியை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், ஒழுங்கா அப்பா அம்மா பேச்ச கேட்டிருக்கலாம், இப்ப எங்கேயோ இருக்க ஒருத்தர் நம்ம ஃபியூச்சர் எல்லாம் டிசைட் பண்றாருன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மணியும் தங்கத்துக்கு கால் பண்ணி எடுக்காததுனால, அவ ஓகேவா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்து தியோ கிட்ட தங்கம் இப்ப ஓகேவான்னு கேட்க, டேய் உனக்கு தான் கிரிக்கெட் அகாடமி எதை பத்தியும் கவலை இல்ல, அவளையும் அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கியா, எனக்கு 1008 வேலை இருக்கு, கடுப்பேத்தாம ஓடி போயிருன்னு சொல்லிட்டு கிளம்ப, மணியும் தங்கத்துக்கு என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு பின்னாடியே வர, அப்ப ருக்மிணி ரங்கங்கிட்ட, அந்த ராஜசேகர் அப்பவே நம்ம காலேஜை கெடுக்க பார்த்தான், அதனாலதான் அவனை சஸ்பெண்ட் பண்ணேன், ஆனா அவன் இப்படி வந்து நிப்பான்னு நினைச்சு பார்க்கவே இல்ல, அது மட்டும் இல்லாம பர்சனல் வெஞ்சன்ஸோட வந்து நிக்கிறான், என்ன பண்றதுனே தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, நம்ம பசங்களும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு, அவரை எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு மணி கேட்டா, உன் கூட தாண்டா நானும் இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்னு சொல்றா, இது கூட தெரியாம அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாம் பீப்புள் லீடரா இருக்கீங்கன்னு கேட்டா, அப்ப நீயே முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கன்னு சொல்ல, எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்றான். அப்புறம் மறுநாள் ருக்மணி கோச்சஸ் கிட்ட, பண்றதையே பண்ணிக்கிட்டு பசங்க கிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு சொன்னா அது முட்டாள்தனம், ட்ரைனிங் மெத்தட்ஸை மாத்துங்க, ட்ரில்ஸை மாத்துங்க, அப்படியே ஒர்க் அவுட் ஆகலைன்னா கோச்சஸை தான் மாத்த வேண்டியது இருக்கும்னு சொல்ல, மேடம் நாமெல்லாம் ஆடும்போது கோச்சஸ் அடி வெளுப்பாங்க, இப்பெல்லாம் திட்டுனாலே அப்பாவையும் லாயரையும் கூப்பிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க மணி ஒட்டு கேட்ட எல்லாத்தையுமே பசங்க கிட்ட சொல்ல, ஒருவேளை அவனை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு காரணம் பேட்டு பால் கிட்ஸ் எல்லாம் திருடி வித்துருப்பானோன்னு சொன்னா, டேய் நம்ம கிட்ட இருக்கதெல்லாம் டொனேட் பண்ணாலே யாரும் வாங்க மாட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க, அப்ப பாண்டா மட்டும் வெஞ்சன்ஸ்னு தானே சொன்னாங்க, அப்ப ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கும்னு சொல்ல, எல்லாருமே என்னடான்னு ஆர்வமா கேட்டா, ருக்மணி மேம்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், அவங்க அதுக்கு நோ சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னதும், ஜாக்கியும் அவனோட கதைக்கு அடி போட்டு மலர் டீச்சரான்னு கேட்கிறான். மணியும் உங்க கதையெல்லாம் கேட்க டைம் இல்ல, நான் இப்பவே போய் ருக்மணி மேம் கிட்டேயே கேட்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, நம்ம பசங்க எல்லாரும் வேணாம்னு சொன்னாலும் கேட்காம போறான். பின்னாடியே நம்ம பசங்களும் அவன் உண்மையாவே கேட்க போறானு பார்க்க ஃபாலோ பண்றாங்க. அவனும் விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போய் ருக்மணி கிட்ட, இங்க எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும், ராஜசேகர் கிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வித்தது, அதை வச்சு மேட்ச் பிக்சிங் பண்ணது, இதை கண்டுபிடிச்ச பிரின்சிபலையே அடிச்சதுல இருந்து நீங்க அவனை சஸ்பெண்ட் பண்ண வர எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொல்ல, இதையெல்லாம் கேட்டுட்டு ருக்மணியும் 2 ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்க, மணி அடிக்க வராங்களோன்னு பயந்து பின்னாடி போய், நீங்க ஒரு ஓல்டு லேடி அதனால உங்களை என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு நினைப்பாரு, ஆனா உங்களுக்காக நாங்க 30 யங் வாரியர்ஸ் இருக்கோம், என்னானாலும் ஒரு கை பாத்திரலாம்னு சொன்னதும், ருக்மணி சிரிச்சுக்கிட்டே ஒளிஞ்சு நின்னு கேட்டது போதும் உள்ள வாங்கன்னு கூப்பிட, ராஜசேகர் நீங்க நினைச்ச மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, அவன் கேம்பஸ்குள்ள ட்ரக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணான், நிறைய கிரிக்கெட்டர்ஸை போதைக்கு அடிமையாக்கி அவங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணதுக்கு தான் சஸ்பெண்ட் பண்ணேன், அப்பவே இந்த அகாடமியை அழிக்க பார்த்தான், நீங்க எல்லாருமே வாரியர்ஸாமே, வாரியர்ஸ் எப்பவும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க மாட்டாங்க, ஒன்னு சேர்ந்து எதிரிங்க கூட தான் ஃபைட் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும், அப்படி இருந்தா ராஜசேகர மட்டும் இல்ல அவனை விட பெரிய ஆப்பனண்ட்டையும் ஜெயிக்கலாம்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம பசங்களும், அகாடமியை க்ளோஸ் பண்ணிட்டா அடுத்து நான் படையெடுக்க போயிருவேன்னு ஜாக்கி ஒரு பக்கம் சொன்னா, இந்த பக்கம் பத்மாவும் என் ஃபாலோவர்ஸுக்கு என்ன சொல்ல போறேனே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, தங்க மட்டும் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.